சனி அதிக இட கொண்ட கிரகம். சனி தான் அதிக இட கொண்ட கிரகம். டன்னேஜ் கிரகம்னு பேர். அங்கே போய் செவ்வாய் உச்சமாயிடுறாரு. அப்போ செவ்வாய் அங்கே ஆளுமை செய்கிறாரு. இன்னொன்று செவ்வாய்ங்கிறது மேக்னெட்டு, சனிங்கிறது இரும்பு. டக்குன்னு அதை இரும்பை இழுத்துரும். இரும்பு போய் மேக்னெட் இழுக்காது, மேக்னெட் தான் இரும்பை இழுக்கும். அப்போ நான் அதனால தான் செவ்வாயை வந்து கனம்னு எடுக்கிறேன். ஏன்னா சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாயிடுறாரு, செவ்வாய் வீட்டில் சனி நீச்சமாயிடுறாரு. அதனால அதிகமான எடை கொண்ட கிரகம் அப்படின்னா சனி, அதை விட வெயிட்டான கிரகம்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் புதன் கனரா வங்கின்னு நான் எடுக்கிறேன், கனரா பேங்க்னு எடுக்கிறேன். செவ்வாய் வீடு, வீட்டுக்கு என்ன சொல்கிறோம், லோன் கேட்க போகும்போது ஹோம் லோன் கேட்குறோமா இல்லையா? அப்போ செவ்வாய் புதனை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எடுக்கிறேன். புதன் தான் கணக்க, புதன் தான் கணக்க, புதன் தான் கணக்க, புதன் தான் அக்கௌண்ட்டு, புதன் தான் தவணை, புதன் தான் கணக்காரன், சனி அல்ல. சரியா? அப்போ இந்த காம்பினேஷனுக்குள்ள ஒரு ஜாதகம் வருது. அப்போ அங்கே செவ்வாய் புதன் கனரா பேங்க், கனரா வங்கி அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுக்கலாம். இன்னும் நிறைய வங்கிகளுக்கு அதை எடுக்கலாம் செவ்வாய் புதனை. நான் அப்ராடில் இருக்க வங்கியெல்லாம் கேட்பேன், ஓவர்சீஸில் இருக்க பேங்க் எல்லாம் கேட்பேன், ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய வங்கிகளெல்லாம் நான் கேட்பேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் அங்கே செவ்வாய் புதனுக்கு அடுத்து வரிசைய வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருக்கு, வளர்ச்சிக்கான பிளானட் இருக்கு. இவர் போய் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அக்கௌண்ட் வச்ச பிறகு பயங்கரமான டெவலப்பு.